7 பேரின் உயிரை மண்ணோடு மண்ணாக சரிந்து எடுத்த பெஞ்சல் பேய் புயல். பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா. அடுத்தடுத்தல்கள் மீட்பு. ராட்சத பாறைகளை கயிறு கட்டி இழுக்கும் 100 வீரர்கள். தேடியே கால்கள் ஓய்ந்ததே, திசைகளும் தீர்ந்து போனதே. உருண்டு விழுந்தால் தங்களுக்கும் உயிர் அச்சம் என்ற நிலையிலும் அச்சம் என மதித்து நடக்கும் களப்பணி. இனி என்னாகுமோ ஏதாகுமோ பதில் சொல்லாமல் போகாது காணல். திருவண்ணாமலையில் தொடர்ந்து 24 மணி நேரமாக நடக்கும் அதிர்ச்சியூட்டும் ரிப்போர்ட். வேதனை மேலும் வேதனை தருவதும் வேலையானதோ உறவின்றி 20 மணி நேர கடின போராட்டம். 7 பேரின் உடல்கள் இறந்த நிலையில் மீட்பு. கண்ணீரே திருவண்ணாமலையில் பெய்த கனமழையின் காரணமாக வ.உ.சி. நகர் பகுதியில் உள்ள அண்ணாமலையார் மலையில் மண் சேறுகளால் நிறைந்து மூடப்பட்டது. உடனடியாக முன்னெச்சரிக்கையாக அந்த பகுதியில் வசிக்கும் சுமார் 3000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். இந்த மண் சரிவில் புதைந்துள்ள வீட்டுக்குள் ராஜ்குமார், அவரது மனைவி மீனா, அவர்களது பிள்ளைகள் 2 பேர் மற்றும் அருகில் உள்ள வீடுகளை சேர்ந்த சிறுவர்கள் உட்பட 3 பேர் என மொத்தமாக 7 பேர் சிக்கியிருந்த நிலையில் 12 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அடுத்தடுத்து உடல்கள் மீட்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுகின்றன. இதற்கிடையே திருவண்ணாமலையில் அடுத்தடுத்து மண் சரிவுகள் ஏற்படுவதால் 2668 அடி உயரத்தில் தீப கொப்பரை ஏற்றப்படும் அந்த பகுதியில் இருந்து 500 மீட்டருக்கு கீழே மலை அடிவாரம் வரை 6 போன்று மண் சரிவு மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. வனப்பகுதியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மரங்கள் மண் சரிவில் சிக்கி கீழ்ப்பகுதியில் இறங்கி வந்து 6 போல ஓடியிருக்கிறது. கடினமான போராட்டத்திற்கிடையே பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த 7 பேரின் உடல்களையும் மீட்டிருக்கும் நிலையில் பிரேத பரிசோதனைக்காக அவர்களது உடல்கள் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கும் நிலையில் அது குறித்தும் விசாரணை நடந்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்த நிலையில் சரியாக 1ஆம் தேதி 4:45 மணி அளவில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. போது மிகப்பெரிய சத்தத்துடன் அது சுமார் 40 டன் இருக்கும் என்றும் அந்த 40 டன் பாறையை 100 வீரர்கள் சேர்ந்து கயிறு மூலம் கட்டி அந்த பாறையை இழுத்து கவிழ்த்த நிலையில் அடுத்தடுத்து மீட்கப்பட்டிருக்கின்றன.